வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1ல் 2வது பாடல் பார்க்க போகிறோம். ஆழிக்கு இணை அப்படின்னா கடலுக்கு இணை. தமிழை அமுதோடும் நிலவோடும் வானோடும் ஒப்பிட்டு பாடினார் பாரதிதாசன். பாரதிதாசன் என்ன பண்ணாங்க? தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த பாடலில் அமுது, நிலவு, வானம் இது கூடலாம் ஒப்பிட்டு பாடியிருக்காரு. தமிழை தாயோடு ஒப்பிட்டு மகிழ்ந்தனர் நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம தமிழை நம்ம தாய் மாறி நினச்சாங்க. கவிஞர் ஒருவர் இரட்டுற மொழிதல் மூலம் தமிழை கடலோடு ஒப்பிட்டு பாடுவதை அறிவோம். இந்த பாடலில் கவிஞர் தமிழழகனார் தமிழை கடல் கூட ஒப்பிட்டு பாடியிருக்காங்க. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு. இந்த பாடல் தமிழையும் குறிக்கும் கடலையும் குறிக்கும். அதுக்கு பேர் தான் இரட்டுற மொழிதல். தமிழுக்கும் பொருந்துகிற மாதிரி கடலுக்கும் பொருந்துகிற மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருப்பாங்க. இந்த பாடலை எழுதினவங்க சந்த கவிமணி தமிழழகனார். சொல்லும் பொருளும் துய்ப்பதால் அப்படின்னா தமிழுங்கும் போது கற்பதால், கடலுங்கும் போது தருதலால். மெத்த வணிகலம் அப்படிங்கிறது தமிழுக்கு அணிகலன்னு குறிக்கும். கடலை நினச்சோன்னா பெரிய வணிக கப்பல். மேவலால் தமிழுக்கு பொருந்துதலால், கடலுக்கு பெறுதலால். நித்தம் நாள்தோறும். இது ரெண்டுக்குமே. ஆழிங்கிறது கடல். இப்போது இந்த பாடல் தமிழுக்கு என்ன அர்த்தம் தருதுன்னு பார்க்கலாம். தமிழ் இயல், இசை, நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. இயல்ங்கிறது எழுத்து வடிவம் மட்டும்தான். இசைங்கிறது அதை பாட்டாக பாடுறது. அப்புறம் நாடகங்கிறது நடித்து காட்டுறது. இதுதான் நம்ம தமிழை இந்த மாதிரிலாம் வளர்த்துருக்காங்க. முதல், இடை, கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 காலகட்டங்கள்லையுமே தமிழுக்குன்னு சங்கம் நடத்தி புலவர்கள்லாம் தமிழை அழிஞ்சிடாமல் பாதுகாத்திருக்காங்க. முதல் சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம்னா இப்போ இருக்கிற வடமதுரை. முதல் சங்கமும் இடைச்சங்கமும் கடலால் அழிஞ்சிருச்சு. கடைச்சங்கம் தான் இருக்குது. கடைச்சங்கங்களில் உருவாக்கப்பட்டது தான் எட்டுத்தொகை, 10 பாட்டு, சங்க இலக்கியங்கள், திருக்குறள். இதெல்லாமே ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக பெற்றது. ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி. தமிழுக்கு இது மிகப்பெரிய காப்பியங்கள். சங்கப்பலகையில் அமர்ந்திருந்த சங்க புலவர்களால் காக்கப்பட்டது. 2000 வருஷங்களுக்கு முன்னாடி புலவர்கள் அவங்களோட பாடலை பலகையில் எழுதி அரங்கேற்றுவாங்க அரசர்கள்கிட்ட. அதில் தகுதியானதை தான் உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஔவையார், திருவள்ளுவர் இவங்கெல்லாம் கடைச்சங்க புலவர்கள். கடல் கூட எப்படி ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கடல் முத்துக்களை தருகிறது. முத்து குட்டல் அமிழ். முத்தினை அமிழ்ந்து எடுத்தல். முத்த கடலுக்குள்ளே மூழ்கி எடுக்கிறது. அதை தான் குறிக்கிறது. வெண்சங்கு, சலஞ்சலம், பாஞ்சசன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. முச்சங்கம் அப்படிங்கிறது எப்படி கடலை குறிக்கும்னா 3 வகையான சங்குகளை தருதல். அடுத்து மெத்த வணிகலன் அப்படிங்கிறது கடலுக்கு எப்படி பொருந்தும்? மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. கடலில் பெரிய பெரிய கப்பலெல்லாம் போகும்ல, அதை தான் சொல்கிறாங்க வணிக கப்பல். தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி காக்கிறது. கடல் என்ன பண்ணும்? அதோட அலையால் சங்கை தடுத்து நிறுத்தி பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சங்கத்தவர் காக்க அப்படின்றது சங்க கடல் காக்குது. இரட்டுற மொழிதல் அணி அப்படிங்கிறது ஒரு சொல் அல்லது தொடர் இருபொருள் தருமாறு அமைவது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். இதனை சிலேடை என்றும் கூறுவர். இப்பாடலில் அமைந்துள்ள சில சொற்றொடர்களின் பொருள் தமிழ், கடல் ஆகிய இரண்டுக்கும் பொருந்தும் வகையில் அமைந்துள்ளதால் இது இரட்டுற மொழிதல் அணி ஆகும். இப்போ நூல்வழி பார்க்கலாமா? தமிழழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் ஆகும். இவங்களோட இயற்பெயர் சண்முக சுந்தரம். இவரை என்னன்னு சொல்லுவாங்க? சந்த கவிமணின்னு சொல்லுவாங்க. இவர் இளம் வயதிலேயே இலக்கண புலமையும் செய்யுள் இயற்றும் ஆற்றலும் பெற்றவர். இவர் சின்ன வயசுலேயே இவருக்கு இலக்கணத்தை பற்றியும் செய்யுள் இயற்றதை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. 12 சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 12 சிற்றிலக்கிய நூல்களை படைச்சிருக்காரு. இப்போ நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடல் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூலிலிருந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. திரட்டு என்பது புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு ஆகும். தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் நிறைய புலவர்கள் எழுதின பாடல்களை அந்த ஒரே ஒரு தொகுப்பில் கொடுத்துருப்பாங்க.